முட்டை பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை போட்டு 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு நல்லா கொலைய வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு பாஸ்தாவை போட்டு நல்லா கழுவி விட்டுக்கோங்க. பாஸ்தா முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. 3 முட்டையை உடச்சி ஊற்றி லேசாக கழுவி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடுங்க. நம்ம சூப்பரான முட்டை பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.